சரணமையப்பா. பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசகம் செய்வதாக ஐதீகம். பசுவின் பின்புறத்தில் மகாலட்சுமி வாசகம் செய்வதாக ஐதீகம். ஆகவே நாம் பசுவின் பின்புறத்தில் சென்று வழிபட வேண்டும். பசு என்ற வார்த்தையை திருப்பி போட்டால் சுப என்ற வார்த்தை வரும். ஆகையால் நாம் தினந்தோறும் பசுவை வணங்கினால் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பசுவை நாம் தினந்தோறும் வழிபட்டால் நம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஓம் சாமியே சரணமையா.